கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகளை நமக்காக அனுப்புகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை விடுவிக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை சுகப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தை நமக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யும் வல்லமையுள்ளதாய் காணப்படுகிறது. முந்தின வசனம் சொல்லுகிறது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து, இப்போ மழை பெய்யுது, பனி பெய்யுது, இதெல்லாம் வானத்திலேருந்து கீழே இறங்குது, திரும்ப மேலே அது போகாது. ஆனால் அது பூமியை நனைக்கிறது. அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து மனுஷனுக்கு தேவையான விளைச்சலை அந்த மழை உண்டு பண்ணுகிறது. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் பூமியிலே நல்ல விளைச்சலை தருகிறது யார்? தேவன்தான் தருகிறார். தேவன் மழையை அனுப்பினால்தான் இங்கே நமக்கு சாப்பிடுகிறதற்கு சாப்பாடு கிடைக்கும். அப்படியே விதைக்கிறதற்கு அடுத்த விதைகளும் கிடைக்கும். அதே போன்று அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனமும் என்ன செய்யுமாம்? அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அப்படியே அது பலன் இல்லாமல் தேவனிடத்திற்கு திரும்பாமல் என்ன செய்யுமாம்? அது நான் விரும்புகிறதை செய்து, என்ன பர்பஸுக்காக தேவன் அதை அனுப்பினாரோ அவருடைய விருப்பத்தை, அதாவது தேவனுடைய சித்தத்தை அந்த வார்த்தை இந்த பூமியிலே செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. தேவன் என்ன நோக்கத்திற்காக அந்த வார்த்தையை இங்கே அனுப்பினாரோ அந்த காரியம், அந்த நோக்கத்தை அந்த வார்த்தை நிறைவேற்றுகிறது என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகள் மிக மிக இன்றியமையானவைகள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்க மாட்டோம். நாம் தேவனுடைய வல்லமையை தெரிந்திருக்க மாட்டோம். ரட்சிப்பை பெற்றிருக்க மாட்டோம். நாம் சரீர சுகங்களை பெற்றிருக்க மாட்டோம். ஆசீர்வாதங்களை பெற்றிருக்க மாட்டோம். மறுமையை சுதந்திரித்து கொண்டிருக்க மாட்டோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணம் தேவனுடைய வார்த்தை என்பது நமக்கு தெரிகிறது. இந்த பரிசுத்த வேதாகமம் ஃபுல்லாகவே தேவனுடைய வார்த்தைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்கும் தேவன் ஒவ்வொரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகளை நாம் உட்கொண்டு, எரேமியா சொன்னது போல தேவனுடைய வார்த்தையை கேட்டவுடனே அதை உட்கொண்டேன் என்று சொன்னது போல நாமும் தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தில் அவைகளை எடுத்து அவைகளின் படி செய்யும் பொழுது நாம் சுகமாவோம். நாம் தீமை நின்று விடுதலையாவோம். தீமை நின்று பாதுகாக்கப்படுவோம். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் ரட்சிக்கப்படுவோம். நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை ஆவியின் பட்டயம் என்று தேவன் சொல்லுகிறார். சத்துருவை ஜெயிக்கும்படியாக ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை நாம் எப்பொழுதும் நம்மளே வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயங்களில் வைத்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. தேவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய இருதயத்தில் பதித்து கொண்டு அதனால் வரும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து மக்கண்டு சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக.
நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.